வியூவர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பட்டாணி குருமா ரெசிபி. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 நல்ல பழுத்த தக்காளி, அப்புறம் 1 கப் வந்து பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர். இதெல்லாம் தான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் வச்சுருங்க. பேன் வந்து சூடாகட்டும். இப்போ பேன் வந்து சூடாகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், குழம்பு மசாலா தூள், லைட்டாக பெரட்டி மட்டும் விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலா வந்து நல்லா வதங்கிருக்கு. இப்போ வந்து 2 பச்சை மிளகா, 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு நல்லா வந்து வேகட்டும். தக்காளி வந்து வதங்கிறதுக்கு ஒரு மூடி போட்டு நம்ம வந்து மூடிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. மசாலாவும் நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பச்சை பட்டாணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது ஃப்ரெஷ் பட்டாணி தான் எடுத்திருக்கேன், அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற வச்சு 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பட்டாணி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து மிக்ஸ் ஆகட்டும். பச்சை பட்டாணி ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நான் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம மூடி போட்டு மூடிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணி குருமா வந்து நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.